வருஷத்துல 3 படம் பண்ணிருவார். அப்ப ஒரு படத்துக்கு 180 கோடின்னா அந்த 180 கோடியை உதறிட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு வாரது எவ்வளவு பெரிய மனசு. அது சரி, என்ன இவ்வளவு செலவு மதுரையில தான் இருக்குதோ. மாநாட்டுக்கு வர சனத்தை வச்சு முடிவெடுக்கல. அது இவர் தான் பெல் வேறண்டு. இவர் என்ன செய்யறாரு? நடிப்பை விட்டு அரசியலுக்கு போறாரு. அவங்க அரசியல் இருந்து நடிப்பை பாக்குறாங்க. அப்ப நான் ஒன்று கேட்கறேன், அவர் ஒரு சாதாரணமா ஒரு இடத்துல இருந்து வந்தா நீங்க அவர் ஏற்றுக்கொள்வீங்களோ? இப்படி திடீரென்று மாநாட்டுக்கு இவ்வளவு பேர் எல்லாம் போவீங்களோ? நாங்க பிறந்தது சிவகங்கை மாவட்டத்தில், அங்கதான் பிறந்தோம். அகதிகளா வந்தீங்க? அகதியெல்லாம் வந்த நாங்கள். எங்களுக்கு அண்ணாமலையிலே இன்னும் குடியுரிமை இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா லண்டன், சுவிஸ், கனடாவில் நாங்கள் அப்படியே தப்பி போயிருந்தோம்னா எங்களுக்கு இப்போ சிட்டிசன் இதாக கிடைச்சிருக்கு. எங்களோட தொப்புள் கூட உறவு 2 இங்கே வந்து எங்களுக்கு உண்மையிலேயே இந்த இந்தியால மட்டும்தான் நீங்க எங்களை இன்னுமே அகதிகளா வச்சிருக்கீங்க. எங்களால ஒரு யூனிவர்சிட்டியில போய் அட்மிஷன் வாங்கி படிக்க முடியல, எங்களுக்கு ஒழுங்கான வேலை கிடைக்குது இல்ல, குறிப்பிட்ட இடத்தை விட்டு எங்களால வெளியவே போக முடியல. அந்த அளவுக்கு அடக்குமுறையில எங்களை வச்சிருக்கீங்க நீங்க. அதாவது அவளுக்கு டாக்டர் ஆகிறதுக்கு விருப்பம், ஆனா நீட் எக்ஸாம் எழுத முடியாது. ஒரு இலங்கை தமிழர்ன்றதால முடியல. இப்ப இதெல்லாம் உங்க ஆள் வந்து மாத்து பண்ணி நினைக்கிறீங்க. என்னதான் சொன்னாலும் எங்களுடைய ஆள் தான் உங்களுக்காக கடைசி வரை. அது சரியான நாட்டு மக்களுக்காக எங்களுடைய ஆள் தான் 2 பேரையும் குரல் கொடுத்து கொண்டிருக்கு. வேற ஒரு ஆள் கதைக்கு சொல்லுங்க. நாம் தமிழர் என்று முரசரவை ராஜா குறுக்கே முளைத்திட்டு அயலாராய்ச்சி கூண்டோடு போட்டு கொட்டரா முரசங்கிராம் புரட்சி பாபு. விஜயகாந்த் அவர்கள் அரசியல நின்ற போது அவருக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே பண்ணல. அவர் அரசியல் இல்லாமலே நிறைய மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சு கொண்டிருக்கே. நாளாந்தம் சாப்பாடு கொடுக்குறாரு எவ்வளவு பேருக்கு. அப்ப அவருக்கு அந்த இடத்தை நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா அவர் எவ்வளவோ மாற்றி இருப்பேன். எங்கடையால் தான் கனகாலமா அரசியல் இருக்கு, அரசியல் அனுபவம் இருக்குது, நிறைய இருக்கு தெரியும். அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னு சொன்னா அவரும் செய்வார். ஏதோ கேள்விப்பட்டேன், ஏதோ யாரோ கமிஷனர் எங்கேயோ இறக்குறீங்களா என் தலைவனை தூக்குறதுக்கு. வாங்கண்ணா வணக்கங்க. என்னடி இவ்வளவு சனமா இருக்கு மாநாட்டுல? ஆனா இப்ப ஆஃப்டர் ஆல் நீயே இப்படி யோசிக்கிறான்னு சொன்னா எல்லாரும் எப்படி யோசிப்பாங்க? நீங்க என்ன நினைச்சிட்டீங்க நேத்து முடிச்ச காலான்னு சொல்லி? நான் என்ன சொல்ல, அப்ப கம்பம் விழுந்ததானே அண்டைக்கு. கம்பம் விழுந்த உடனே வாங்க சும்மா அவசரம் அப்படி இப்படி எல்லாம் கோமாண்டுகள் அடிக்க வலிக்கிட்டாங்க, அதெல்லாம் கிளிக்க வலிக்கிட்டாங்க. நீங்களே தட்டி விடுவீங்க, நீங்களே கமெண்ட்ல அவசரம் வேண்டுவீங்க. இதெல்லாம் நாங்க கேட்கணும். ஒரு தட்டி விட இல்லையா? அந்த ரிபன் ஏதோ ஆரம்பிச்சுதான் விழுந்தது. நீ உடனே டக்குன்னு மாத்தி அப்படி இல்ல எனக்கு தெரியும்டா. என் தலைவன் வளர்ந்து வர்றது உங்களுக்கு எல்லாம் பொறுக்கல. எனக்கு வந்தால பிடிக்கும், எல்லாரும் பிடிக்குமே. இதுல என்ன இருக்கு? நானும் ஒருத்தன் பொய்யா நான் ரிவ்யூ கொடுத்துட்டு இருந்தான், தண்ணி பம்பல தண்ணி வரல, அங்க வரல இங்க வரல, அந்த துரத்தி போட்டாங்க. வேந்தானே அது சரியாடி. இந்த சினிமா நடிச்சு பாரு, இப்படி வந்துட்டான். அந்த வருஷத்துல 3 படம் பண்ணிருவார். அப்ப ஒரு படத்துக்கு 180 கோடின்னா அந்த 180 கோடியை உதறிட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு வாரது எவ்வளவு பெரிய மனசு. அது சரி, என்ன இவ்வளவு செலவு மதுரையில தான் இருக்குதோ? இல்ல எங்கால் வேர்ல்டு வைடு ஃபேமஸ் இல்ல. சோ எல்லா மாவட்டத்துல இருந்தும் எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்தும் விஜய பார்க்கணும்னு கிடக்குற எவ்வளவு பேர் தாவும் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்லலாம், பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு, அதனால பாத்துட்டேன். ஏதோ யாரா இருந்தாலும் ஒரு மாற்றம் வந்தா நல்லது. ஒரே ஒரு கவலை மட்டும்தான் எனக்கு, அவரை பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு. அவர் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு என்னோட பங்கு எதுவுமே இல்லையே, என்னால ஓட்டு போட முடியலையேன்னு நினைக்கும் போதுதான் கவலையா இருக்கு. என்ன சனம் போனாலும் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் எலெக்ஷன்ல தெரியும் தானே யார் வெளில போயின்னு. இவ்வளவு பேரா படத்துல கதைக்கிற மாதிரியே இங்கேயும் கதைக்கிறேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. மாநாட்டுக்கு வர சனத்தை வச்சு முடிவெடுக்கல. அது இவர் தான் பெல் வேறண்டு. எலெக்ஷன் வருது தானே, எலெக்ஷன்ல பார்ப்போம் யார் வெல்றாங்க. சனம் அவரை பார்க்கறக்காண்டி போயிருக்கும். வீட்டை டக்காண்டு வலிக்கிடு சொல்லலாம் கொள்ளலாம் வந்தது எரியாம்பலும். அரசியல் வேற சினிமா வேறன்றதுல மக்கள் உறுதியாதிக்கிட்டு போட்டு வரணும். அண்ணா என்ன கொடிகள் இதுகளோட வாரியல இங்க மாநாடை போட்டு வரணும். நீங்கள் மாநாடு என்ன பிடிக்குமா வேற இல்லாட்டிக்கு? வியன்னா எனக்கு நல்லா பிடிக்கும். அந்த எனக்கு அந்த படங்களை எழுதுல சின்னல இருந்தே பார்த்து விருப்பம். படங்களை பார்த்து ஒரு ஆள் இடம் போடக்கூடாது. அதுலயும் தானே படத்துல இப்படித்தான் வருவாரு. நீங்களா ஆட்டியாளண்ணா? நாங்கள் தெரியும் தானே. நாங்கள் ஓகேப்பா பிடிக்கும்ன்றதுக்காக நாங்கள் அரசியலையும் சினிமாவும் ஒன்றா கொண்டு வந்து இதண்டில அதுதான். அரசியல்ல அவருக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்குது, சினிமாவிலே இவருக்கு ஒரு ஃபேன்ஸ் இருக்கு. அது சரி. அரசியலுக்கு கொண்டு வந்து அரசியலுக்கு எல்லாரும் பெறலாம். இப்ப நடிகர் வரக்கூடாது எல்லாம் இல்ல, நல்லது செய்யறதுக்கு யாரும் பெறலாம். சரி, நல்லது செய்யணும். அரசியல் தான் செய்யணும் இல்ல, சும்மா நோமலாக இல்ல அப்படி சொல்லலாம். சிலதுகள் அரசியலுக்கு பத்தி தான் செய்யணும். சிலரால என்ன கண்ட்ரோல், சில பேரால நல்ல செய்யணும் பண்ணாலும் சில பேர் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. நல்லது செய்யறதுக்கே அரசியலுக்கு சில வர வேண்டிய கட்டாயம் இருக்கு.
அதான் ஏன்னா யாரும் அரசியலுக்கு வரலாம். எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி என்ன சிஎன்ஐயும் பிடிக்கும், பிஎன்ஐயும் பிடிக்கும். அதுக்காக நான் எனக்கு உண்மையை சொல்ல போனாங்கன்னா எனக்கு மகளுக்கும் இந்த நாட்டில் குடியுரிமையே இல்லை. நீங்களும் இங்க நாங்கள் இங்கே தானே பிறந்தாங்க 2 பேரும். உங்களுக்கு தெரியணுமே. இல்லை நாங்கள்னா எங்களோட அம்மா அப்பா தெல்லிப்பள்ளியில் பிறந்தது. அதாவது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தெல்லிப்பள்ளியில், யாழ்ப்பாணத்தில் ஜெஃப்னால தெல்லிப்பள்ளி இருக்குது. அங்கே தானே பிறந்தாங்க. இப்போ நாங்கள் அம்மா பிறந்ததாங்க. நாங்கள் பிறந்தது சிவகங்கை மாவட்டத்தில், அங்கே தான் பிறந்தாங்க. அகதியெல்லாம் வந்தீங்க. அகதியெல்லாம் வந்தாங்க. எங்களுக்கு அண்ணா உண்மையிலேயே இன்னும் குடியுரிமை இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா லண்டன், சுவிஸ், கனடாவில் நாங்கள் அப்படியே தப்பி போயிருந்தோம்னா எங்களுக்கு இப்போ சிட்டிசன் இதாக கிடச்சிருக்கு. எங்களோட தொப்புள் கூட உறவு 2 இங்கே வந்து எங்களுக்கு உண்மையிலேயே இன்னும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஆனா உங்களுக்காக எங்கடால் மட்டும்தான் குரல் கொடுத்து கொண்டு அது கொடுக்கிறது மட்டும்தானே, மாற்றம்ன்றது ஒன்றுமே நடக்கல. திடீரென்று மாறுறது இல்லை. இப்ப நீங்கள் உங்களோட நாட்டுல எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, எவ்வளவு காலமா போராடுறீங்க, உங்களுக்கு உரிமை கிடைக்கல. எங்களுக்கான உரிமை எங்க நாட்டுல நாங்க இருக்கு. வேற நாடுகள்ல போய் எங்களுடைய நாட்டு மக்கள் வந்து அங்க சிட்டிசன்ஷிப்ல இருக்கிறாங்க. இந்த இந்தியால மட்டும்தான் வந்து நீங்க எங்களை இன்னுமே அகதிகளா வச்சிருக்கீங்க. எங்களால ஒரு யூனிவர்சிட்டியில போய் அட்மிஷன் வாங்கி படிக்க முடியல. எங்களுக்கு ஒழுங்கான வேலை கிடைக்குது இல்ல. குறிப்பிட்ட இடத்தை விட்டு எங்களால வெளியவே போக முடியல. அந்த அளவுக்கு அடக்குமுறையில எங்களை வச்சிருக்கீங்க நீங்க. அதாவது அவளுக்கு வந்து டாக்டர் ஆகிறதுக்கு விருப்பம். ஆனா நீட் எக்ஸாம் எழுத முடியாது. ஒரு இலங்கை தமிழர்ன்றதால முடியல. இப்ப இதெல்லாம் கூட ஆள் வந்து மாத்து பண்ணி நினைக்கிறீங்க. அண்ணா அதானே என்ன சொன்னேன், திருப்பவும் சொல்றேன். எனக்கு உங்களுடைய ஆலயம் பிடிக்கும், எங்களுடைய ஆலயம் பிடிக்கும். எங்களுக்கு வந்து 2 பேர்ல அதான் சொன்னேன், யாருக்கு போட் போறோன்னு ஒரே கன்ஃபியூஸா இருக்குது என்ன. ஆனா இப்ப இருக்க அரசியல்வாதிகள் என்ன செய்யறாங்க, இவர் என்ன செய்யறாரு, நடிப்பை விட்டு அரசியலுக்கு போறாரு. அவங்க அரசியல் இருந்து நடிப்பை பாக்குறாங்க. இதுக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசமே இல்லையா. என்னன்னு சொன்னாலும் எங்கடையால் தான் உங்களுக்காக கடைசி வரை அது சரியா நாட்டு மக்களுக்காக எங்கடையால் தான் 2 பேரையும் குரல் கொடுத்து கொண்டிருக்கு. வேற ஒரு கதைக்குன்னு சொல்லுங்க. அதை ஏற்றுக்கொள்றேன். உண்மையிலேயே அந்த ஆள் வந்து நிறைய இடத்த எங்களை பற்றி காய்ச்சிருக்கு, எங்களுக்காக காய்ச்சிருக்கு. உண்மையை காய்ச்சி கொண்டே இருக்குது. அந்த ஆள் மட்டும்தான் நாங்க சொல்றோம். நீங்க கதைச்சு கொண்டிருக்கீங்க, பிழை இல்ல. உங்களை உயர்த்தி காட்டணும்ன்றதுக்காக இன்னொருத்தரை மட்டும் தட்டக்கூடாது தானே. நீங்க அப்படி இல்லை, இது வந்து அரசியலா இருந்தாலும் அவருக்கால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வர போறது கிடையாது. நீங்க உங்களுக்கு யார் நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு ஓகே. ஆனா சினிமான்றது வேற, அரசியல்ன்றது வேற. அது சரி, வந்து பிரிச்சு விடலாம். அது சரியான. இன்னொன்னு சொல்றேன், என்ன இப்ப புதுசா வாரார், அது ஓகே. இப்ப நான் ஒன்று கேட்கறேன், அவர் ஒரு சாதாரணமா ஒரு இடத்துல இருந்து வந்தா நீங்க அவரை ஏற்றுக்கொள்வீங்களோ? இப்படி திடீரென்று மாநாட்டுக்கு இவ்வளவு பேர் எல்லாம் போவீங்களோ? அண்ணா சாதாரண இடத்துக்கு வந்தா படம் நடிச்சு அப்படி வந்தபடியா தான் நீங்க அப்படி எல்லாரும் பிடிக்குது. அதெல்லாம் பிடிக்குது. நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப நடிச்சு படம் நடிச்சு இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. யாராவது நிலைச்சு நின்றுருக்காங்களா? யாரையாவது நடிக்க மக்கள் போயிருக்காங்களா? எம்ஜிஆரும் இப்படிதான் வந்தது. அண்ணா ஒரு சான்ஸ் ஒன்று கொடுத்து பாப்போம். நீங்க வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து அரசியல நின்ற போது அவருக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே பண்ணல. அவர் அரசியல் இல்லாமலே நிறைய மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சு கொண்டிருக்கே. நாளாந்தம் சாப்பாடு கொடுக்குறாரு எவ்வளவு பேருக்கு. அப்ப அவருக்கு அந்த இடத்தை நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா அவர் எவ்வளவோ மாற்றி இருப்பார். அதே மாதிரி ஒரு சான்ஸ் தான் இவர் வந்து செஞ்சா நல்ல, அது எல்லாருக்கும் நல்ல. ஆனா எங்கடையால் தான் கனகாலமா அரசியல் இருக்கு, அரசியல் அனுபவம் இருக்குது, நிறைய இருக்கு. தெரியும், அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்துச்சுன்னு சொன்னா அவரும் செய்வார். அண்ணா இதை நீங்க சொல்லதான் எனக்கு ஆசை வருது. என்ன ஸ்டார்ட்ல அப்படித்தானே நினைச்சது, 2 பேரும் சேர்ந்தா நல்லா இருக்கும். பார்த்தா 2 பேரும் இல்லை சண்டை பிடிச்சோன்னு இருக்காங்க. அங்கால பக்கம் பாத்தீங்கன்னா அவர் கதைக்கிறது, இங்கால பக்கம் பாத்தீங்கன்னா இவர் கதைக்கிறது. அதான ஒரு குழப்பமா இருக்குது. 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா தான் உண்மையிலேயே எங்களை மாதிரி 2 பேரும் சேர்ந்தா இன்னும் நல்லா இருக்கும். எங்களோட நாடு இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. எங்களோட நாடு மட்டும் இல்லை, எங்களுக்கு ஒரு நாடு நல்லா இருக்கும் நான் ஆசைப்படுறேன். ஆனா பார்த்தா மாறி மாறி அடிபட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யறது? இன்றைக்கு வர நீங்க வர கிண்டர் அடிக்கிறீங்க. பாத்தீங்களா, மாநாடு போட்டு வர நீங்களே கிண்டர் அடிக்கிறீங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தானே, ஒரு சாதாரண ஒரு இடத்துல இருந்து வந்தா இவ்வளவு சனம் போகுமோ? அண்ணா அது சரி, மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு வந்துட்டு அரசியல்ல வந்தா செய்யணும். அதான் இந்த கேள்வி. சிலதுகள் என்ன அரசியலுக்கு வந்தா தான் செய்யலாம், என்ன செய்ய விட மாட்டாங்க. எல்லாரும் பாரது. ஆனா அரசியல் அங்க வந்து ஆனா இந்த மாநாட்டை நடத்தவே விடுறாங்க இல்லையா? அவ்வளவுக்கு இருக்காம அது செய்யறாங்க, இது செய்யறாங்க, அது செய்யறாங்க. அப்ப அரசியலுக்கு வந்தா தான் ஏதாவது செய்யலாம். இந்த மாநாட்டே நடத்த விடுறாங்க இல்லையா? அப்படி இப்படி யாரு நல்ல செய்தாலும் உங்களுக்கு எங்களை பிடிக்காது போல. ஐயோ அண்ணா, சினிமாவை பார்த்து அரசியலுக்கு எனக்கு உண்மையா சொல்றேன், உங்களுடைய எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய அது பிடிக்கும் பேச்சு தெரியுது. அந்த பேச்சு ஐயோ அண்ணா கேட்டாலே ஒரு அண்ணன் பேச்சு மட்டும் இல்லைன்னு எனக்கு எல்லாமே பிடிக்கும். அலை மாகட நிலம் மாநில அணி மாளிகை ரதமையாவே ஏறுது மிரமே உனது அதிகாரத்தை நிறுவாய் கொலை வானிலை இரண்டாமே கொடியோர் செயல் அறவே குகை பால் ஒரு புளிய உண குணமேவிய தமிழா பண்ண படகடா பச்சை படகொலை பைந்தமிழ் இனத்துக்கு உயிரடா விடுதலை நறுக்குவோம் பகையும்பே சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் என்று முரசரவை ராஜா குறுக்கே முளைத்திட்டு அயலாராய்ச்சி கூண்டோடு போட்டு கொட்டடா முரசங்கிறான் புரட்சி பாவல்.
இப்போ விளங்குதா? நான் அடிக்கடி கதைக்கிறேன். அண்ணன் எனக்கு இப்பயே சொல்றேன் அண்ணன், எங்களுக்காக யாரு குரல் கொடுத்தாலும் எங்களை பிடிக்கும் அண்ணன், அதை நாங்க ஏற்றுக்கொள்ளுவோம். நீங்க எனக்கு என்ன ஆசை, இவர் நான் சேரணும், அதான் என்னுடைய ஆசை. சேர்ந்தா நாங்க ஆரம்பத்துல நாங்களும் எதிர்பார்த்த நாங்க 2 பேரும் சேருவீங்க. ஆனா இடையில இருந்து எல்லாம் பிரிச்சு விட்டாங்க. சரி, ஏதோ ஆறுதுனாலும் நல்லது நடந்தா சரி. உங்களோட மாநாடு கிட்டத்தட்ட வரப்போகுது, மரங்கள் அப்படி இப்படி இப்படி நடக்க போகுது. அதுக்கு நாங்க வருவோம். நாங்க இப்போ எங்களோட சும்மா நார்மலாவே எங்களுக்கு பின்னால ஒரு கூட்டமே இருக்குது. ஓகே, அண்ணன் ஒரு ஸ்பீச் ஒன்று பண்ண போறேன்னா தஞ்சை பாட்டுல வரும். இப்படி மாநாடு வச்சு தான் நாங்கள் வாக்களை சேர்க்கணும் இல்லை. சரி, எங்களுக்கு என்ன சண்டே பார்ப்போம், அடுத்த எலெக்ஷன் வருது தானே பார்ப்போம். சரி, ஓகே, வாரண்ணா. வா சிம்ரன், பாத்தியா எனக்கு உண்மையிலே 2 பேரையும் பிடிக்கும். அந்த ஆளும் ஒரே மாதிரி, எனக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான். நீ யாருக்கு போட் போடுவ? ஓட்டுரிமையே இல்லை இந்த நாட்டுல உனக்கு, அதுக்குள்ள நீ வந்து இவ்வளவு பெருசா அலம்பிட்டு வாங்க. சரி, யாராவது ஒரு மாற்றம் வந்து எங்களுக்கு ஓட்டுரிமை வெறும் தானே, அதுக்காக வெயிட் பண்ணுவேன்.